முன்னொரு காலத்தில் பணக்கார வியாபாரி ஒருவருக்கு 2 மகள்கள் இருந்தனர். அந்த வியாபாரி தன் 2 மகள்களோடு மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார். ஆனாலும் அந்த வியாபாரியின் மனதிற்குள் மிகுந்த மனக்குறை ஒன்று இருந்தது. அது என்னவென்றால், அந்த வியாபாரியின் மூத்த மகள் அமுதா மிகவும் இரக்கமுடையவள். இளையவள் இளவரசி. இவள் அப்படியே அமுதாவிற்கு நேரெதிர் குணமுடையவள், மிகவும் கெட்டவள். ஆனால் அமுதா இளவரசியிடம் எப்போதுமே நல்லதே செய்ய வேண்டும், யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது என்று சொல்லிக் கொண்டே இருப்பாள். ஆனால் இவள் பேச்சை இளவரசி கேட்கவே மாட்டாள். தன் 2 மகள்களும் எதிரும் புதிருமாக இருப்பதை பார்த்து மனமுடைந்து போன அந்த வியாபாரி சில நாட்களிலேயே இறந்து விடுகிறார். அந்த வியாபாரி இறந்தவுடனே அக்காவும் தங்கையும் வியாபாரத்தை கவனித்து வந்தனர். அவர்கள் இருவரும் ஒருமுறை ஒரு கிராமத்திற்கு போய் அவர்களுக்கு வரவேண்டிய 6000 பொற்காசுகளையும் வசூலித்து வந்தனர். அந்த பொற்காசுகளை ஒரு மூட்டையில் போட்டுக்கொண்டு இருவரும் ஊர் திரும்ப ஆற்றங்கரைக்கு வந்து சேர்ந்தனர். அப்போது படகுக்காரன் அங்கு இல்லாத காரணத்தினால் இளவரசியிடம் பணமூட்டையை கொடுத்துவிட்டு சற்று கண்மூடி தூங்கினாள் அமுதா. அமுதா தூங்கியவுடனே இளவரசி அந்த பணமூட்டையை போலவே ஒரு மூட்டைக்குள் கற்களை வைத்து கட்டிவிட்டு உண்மையான பொற்காசுகளை ஒளித்து வைத்துக் கொண்டாள். சற்று நேரத்திற்கெல்லாம் அங்கு படகுக்காரன் வரவே இளவரசி அமுதாவை எழுப்பி அவரோடு படகில் ஏறி இருவரும் உட்கார்ந்தார்கள். படகும் கிளம்பியது. படகு நடு ஆற்றில் போகும்போது இளவரசி அந்த போலி பணமூட்டையை எடுத்து ஆற்றில் நழுவ விட்டு, ஐயோ அமுதா, பணமூட்டை ஆற்றில் விழுந்து விட்டது என கூறினாள். உடனே அமுதா, போனால் போகட்டும், அது நம்முடைய பணமாக இருந்தால் நமக்கே கிடைக்கும் என கூறினாள். இளவரசியும் தான் தந்திரமாக 6000 பொற்காசுகளை சொந்தமாக்கி விட்டதாக எண்ணி மகிழ்ந்தாள். ஆனால் அவள் அவசரத்தில் ஆற்றில் போட்டது உண்மையான பணமூட்டைதான். கற்களை வைத்து கட்டிய மூட்டைதான் அவளிடம் இருந்தது. அமுதாவும் இளவரசியும் திருச்செந்தூரில் இருந்த தங்கள் வீட்டை அடைந்தனர். இளவரசி வீட்டில் தனியாக ஒரு இடத்திற்கு போய் தன்னிடமிருந்த மூட்டையை அவிழ்த்து பார்த்தாள். அதில் கற்கள் இருப்பதை கண்ட இளவரசி, ஐயோ, நான் அமுதாவை ஏமாற்ற எண்ணி கடைசியில் நானே ஏமாந்து விட்டேனே என எண்ணி மனம் வருந்தினாள். இளவரசி மூட்டையை போட்ட அந்த ஆற்றில் ஒரு மீன் தேவதை இருந்தது. அந்த மீன் தேவதை இளவரசியின் சதி திட்டத்தை புரிந்து கொண்டதால் அந்த பணம் மூட்டையை விழுங்கி கொண்டது. பிறகு இந்த மூட்டையை எப்படியாவது அமுதாவிடம் சேர்த்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களின் படகை பின்தொடர்ந்து வந்தது. படகில் இருந்து அமுதாவும் இளவரசியும் இறங்கி வீட்டுக்கு சென்ற பின்னர் அந்த மீன் தேவதை அமுதாவை தேடி அவளது வீட்டுக்கு சென்றது. வீட்டின் வாசலில் நின்று கொண்டு, யாராவது வீட்டில் இருக்கிறீர்களா என்று அந்த மீன் தேவதை கேட்டது. தேவதையின் குரலை கேட்டு வெளியே வந்த அமுதா தேவதையை பார்த்து, யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறாள். உடனே அந்த மீன் தேவதை, அம்மா, நான் ஆற்றில் வாழும் மீன் தேவதை. நீங்கள் படகில் பயணம் செய்யும் போது உங்கள் பணமூட்டை ஒன்று ஆற்றில் விழுந்து விட்டது அல்லவா? அதை நான் தான் பத்திரமாக எடுத்து வைத்திருக்கிறேன். இதோ உங்கள் பணமூட்டை, பெற்றுக்கொள்ளுங்கள் என்றது. தேவதையின் கைகளில் பணமூட்டையை பார்த்ததும் அமுதா மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்று விட்டாள். என் தந்தை கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த இந்த பணத்தை என்னிடம் கொண்டு வந்து சேர்த்து அந்த கடவுளுக்கும் உனக்கும் நன்றி என்று கூறினாள் அமுதா. அப்போது அந்த தேவதை அமுதாவின் தங்கை இளவரசி செய்த காரியத்தை அமுதாவிடம் சொல்லி, உன் தங்கையிடம் எப்போதும் எச்சரிக்கையாகவே இரு, அவள் நல்லவள் இல்லை என்று சொல்லி அந்த பணமூட்டையையும் அமுதாவிடம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து மறைந்து விட்டது. ஆனால் அமுதா மிகவும் நல்லவள் என்பதால் தனது தங்கையை எப்படியாவது திருத்திவிட வேண்டும் என்று நினைத்தாள். உடனே தனது தங்கை இளவரசியின் வீட்டிற்கு அமுதா சென்றாள். அப்போது இளவரசி மூட்டையில் இருந்த கற்களை பார்த்து அழுது கொண்டிருந்தாள். அழுது கொண்டிருந்த இளவரசியை பார்த்த அமுதா ஆறுதல் கூறினாள். அமுதாவை தனது வீட்டிற்குள் பார்த்த இளவரசி ஒரு நிமிடம் அதிர்ச்சி அடைந்தாள். பின் சுதாரித்துக் கொண்டு, என்ன விஷயம் அக்கா, என்னோட வீட்டுக்கு வந்திருக்க என்று கேட்டாள். அப்போது அமுதா இளவரசி பணமூட்டையை ஆற்றில் போட்ட விஷயத்தையும் அந்த பணமூட்டையை மீன் தேவதை தன்னிடம் கொடுத்த விஷயத்தையும் கூறி அந்த மூட்டையை இளவரசியிடம் எடுத்து காட்டுகிறாள். உடனே தனது தவறை உணர்ந்து கொண்ட இளவரசி அமுதாவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாள். அப்பா, கஷ்டப்பட்டு சம்பாதித்த இந்த பணம் நல்லவளான உனக்குத்தான் சேர வேண்டும். அதனால் இந்த பொற்காசுகளை நீயே வைத்துக்கொள் என்று சொல்லி அழுதாள் இளவரசி. ஆனால் இதுவோ நம் தந்தையின் உழைப்பு. இதில் நம் இருவருக்குமே சம உரிமை இருக்கிறது. எனவே உன்னுடைய பங்கு 3000 பொற்காசுகளை தயவு செய்து பெற்றுக்கொள் என்று சொல்லி பொற்காசுகளை இளவரசியிடம் கொடுத்தாள். அமுதாவின் உயர்ந்த குணத்தை பார்த்த இளவரசி, நானும் இனிமேல் அமுதாவை போல் நேர்மையோடு இருப்பேன் என்று சபதம் எடுத்தாள்.
அதன்பின் அமுதாவும் இளவரசியும் அந்த ஊரில் தொழில் செய்து சிறப்பாக வாழ்ந்து வந்தனர். இந்த கதையின் நீதி: நீ பிறரை ஏமாற்றும் ஒவ்வொரு நொடியும் நீ உன்னையே ஏமாற்றிக் கொள்கிறாய் என்று மறந்துவிடாதே.